மயிலாடுதுறையில் வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் மத்தியழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னையை சேர்ந்த பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு வியாபாரிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து விளக்கி பேசினார்கள். பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: வியாபாரிகள் வரி ஏய்ப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் டர்ன் ஓவர் இருந்தால் மட்டுமே ஜிஎஸ்டி செலுத்தினால் போதும் என ஜிஎஸ்டி விதிகள் வரையறுத்துள்ளது. இதனை மீறி குறைந்த அளவு முதலீட்டுக்காக வங்கிக் கடன் கேட்டு அணுகும் புதிய தொழில் முனைவோரை ஜிஎஸ்டி பதிவு செய்ய வங்கிகள் கட்டாயப்படுத்துவது தவறு. வங்கிகள் கட்டாயப்படுத்துவதன் காரணமாக வேறு வழியின்றி தொழில் முனைவோர் ஜிஎஸ்டி பதிவு செய்துவிட்டால் விற்று முதல் ₹1 இருந்தாலும் கூட கட்டாயம் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். இவ்வாறு வங்கிகள் தொழில் முனைவோரை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை வணிகர் சங்கங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று கூறினர். ஜிஎஸ்டியில் நடந்த மாற்றங்கள், இன்கம் டேக்ஸில் நடந்த மாற்றங்கள், எப்படி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போலாம் நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த மாற்றங்கள், பர்டிகுலராக எம்எஸ்எம்இ பேமெண்ட் டு எம்எஸ்எம்இலாம் இனிமேல் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் நோட்டீஸஸ்லாம் எப்படி டிபார்ட்மெண்ட் இவ்வளவு வேகமாக இஷ்யூ பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஜிஎஸ்டியில். அதன் மூலம் டிபார்ட்மெண்ட் யார் யாரெல்லாம் டேக்ஸை எவேட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் ஆக்டை கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஈஸியாக டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸை பொறுத்தவரை இனிமேல் மோர் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டேக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் மிகவும் விழிப்புணர்வாக அவர்கள் இருந்து கொண்டு அவர்களுடைய டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி அவங்க அதை அந்தந்த மாதம் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு அதை கட்ட வேண்டும். அதோடு மட்டும் கிடையாது, ஏதாவது நோட்டீஸ் வந்தது அப்படின்னாலும் கூட அந்த நோட்டீஸுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த நோட்டீஸை ஒரு அலட்சியப்படுத்திட்டு பண்ணீங்க அப்படின்னால் நிச்சயமாக நாளைக்கு மிகப்பெரிய விளைவாக அந்த கன்சர்னே மூடக்கூடிய அளவு கூட வந்துடும். ஏன்னா அதேமாரி சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வேறு வழி இல்லாமல் ஆர்டர் போட ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் பேங்க் அட்டாச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னால் நம்மளும் ட்ரேடர்ஸ்களும் ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வித்தின் த டியூ டேட்டில் ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்டோட நிச்சயமாக கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி நம்ம லாவை கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சார், இப்போ ஒரு டேர்ன் ஓவர் ஒரு சர்டன் டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா தான் ஜிஎஸ்டி வாங்கணும் கம்பல்சரி இல்லையா? ஆனா பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா லோன் கேட்டு போனா கூட ஜிஎஸ்டி கண்டிப்பா நீங்க நம்பர் வாங்கணுங்கிறாங்க. அதன் மூலமா ஜிஎஸ்டி ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா 10 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு அந்த கட்டுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா, ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு? கரெக்ட். நிச்சயமா இது ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். இது அதாவது ஆக்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சுன்னா, ஆக்ட் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே அக்ரிகேட்டர் இருந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது. அப்போ ஆக்ட் சொன்னதை ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு வேற யாரோ ஒருத்தவங்களோ இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, பேங்க்கில் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் என்னோட டர்ன் ஓவர் லெஸ் தென் 20 lakh rupees தான், ஐ எம் நாட் ரெக்யூர்ட் டு கெட் ரிஜிஸ்டர்ட், அதாவது லால நான் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும். இதை மீறி சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அது தேவையில்லாமல் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், ரிஜிஸ்டர் பண்ணியும் லெஸ் தென் 20 lakhs இருந்தாலும் நீங்கள் டேக்ஸை கட்டணும் அடுத்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், பட் என்னோட டர்ன் ஓவர் ஒன்லி 5 lakh rupees தான், நான் டேக்ஸ் கட்ட வேணாமா, ஏன்னா எனக்கு 20 லட்ச ரூபாய் கீழே தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டர்ன் ஓவர் ₹1 இருந்தாலும் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். அதனால பேங்க்கும் சரி இதை நிச்சயமா நீங்க ரெப்ரசென்ட்டும் பண்ணணும். டு த ஆர்பிஐக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும், இதே மாதிரிலாம் கேட்கக்கூடாது. பேங்கை பொறுத்தவரை ஆக்ட்லேயே 20 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம்னு தேவை இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி பேங்க் இதை இன்சிஸ்ட் பண்ண முடியும்? நிச்சயமா இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. பேங்க் இன்சிஸ்ட் பண்றதும் தப்பு. அந்த ஃபேக் இன்வாய்ஸ் ட்ரேடருக்கு என்ன பாதிப்பு இருக்கு, அதுல எப்படி மாட்டிக்கிறாங்க, அது கொஞ்சம் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம. சார், ஃபேக் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெறும் இன்வாய்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டட் சப்ளையை ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறது பேர் தான் ஃபேக் இன்வாய்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான். அதாவது நான் வெறும் இன்வாய்ஸை மட்டும்தான் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். எதுக்கு வாங்கியிருக்கிறேன்னா, என்னோட டேக்ஸை குறைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த இன்வாய்ஸில் ஒரு டேக்ஸ் இருக்கும், அதை நான் கட்ட வேண்டிய டேக்ஸில் அதை குறைச்சிக்கலாம். ஸோ அதுதான் ஃபேக் இன்வாய்ஸ். அதாவது ஆக்சுவலாகவே டிரான்சாக்ஷனே நடக்காது.
வெறும் இன்வாய்ஸை மட்டும் வாங்கி என்னோட டேக்ஸை குறைச்சிக்கிறதுக்கு பேர் ஃபேக் இன்வாய்ஸ். இது சில பேர் வந்து சில ட்ரேடர்ஸ்களும் சில பேர் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. இல்லை அவர் தான் இன்வாய்ஸ் எனக்கு கொடுக்குறாரு, நான் தான் அதை வாங்கிட்டு இருக்கேனே, அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு, அதுதான் இன்வாய்ஸ் ஆச்சே, நான் தான் அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கிறேனே அப்படிங்கிறது. ஆக்சுவலாக குட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கணும். நிறைய கண்டிஷன் இருக்குது. ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வெறும் இன்வாய்ஸை கொடுத்து அந்த இன்வாய்ஸை கிரெடிட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஃபேக் இன்வாய்ஸ் தான். அந்த இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸ் கிடையாது. அந்த வேலிட் அந்த இன்வாய்ஸுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஏதாவது கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் எலிஜிபிள் கிரெடிட் கிடையாது. அதனால ட்ரேடர்ஸை பொறுத்தவரை ரொம்ப அவேராக இருக்கணும். ட்ரேடர்ஸை நிறைய டயத்தில் என்ன ஆகுது, வாங்கிடுறாங்க, ஆனால் அந்த ட்ரேடர் என்ன பண்ணிடுறாரு, டாக்ஸை கட்டாமல் போயிடுறாரு, ஆர் அந்த ட்ரேடர் ஷாப்பையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அதேமாதிரி சுச்சுவேஷனில் யார் வாங்கினவரோ அவரை டாக்ஸ் கட்டு அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் போக போக என்ன ஆகும் அப்படின்னா யார் ட்ரேடர், அந்த ட்ரேடர் ப்ராப்பராக லா கம்ப்ளைண்ட் ட்ரேடரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.